வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பாவக்காய் வச்சு ஒரு கூட்டு ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே பெரிய பாவக்காய்னாலே யாருமே வாங்க மாட்டாங்க, ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த பாவக்காவை நம்ம கசப்பே இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான ரெசிபியை தாங்க மாற்ற போகிறோம். இப்போ நான் வந்துட்டு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு இதே போல் சின்ன சின்ன பீசஸாக ஒரே சம அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இது நல்ல பிஞ்சு பாவக்காய், அதனால வந்துட்டு அந்த ஊடால இருக்கிற விதையெல்லாம் நான் எடுக்காமல் அப்படியே சேர்த்துருக்குறேங்க. பாருங்கள், இந்த விதையெல்லாம் நான் எடுக்கலை. பாவக்காய் வந்துட்டு ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா, அந்த விதை வந்துட்டு ஹார்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த விதையை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அது சூடானதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நம்ம பாவக்காவை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வஞ்சிட்டு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை அப்படியே சேர்த்துடலாங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த பாவக்காய் வந்துட்டு இந்த வெறும் எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெந்து வரணுங்க. இதே போல் நம்ம வதக்கி எடுக்கும் பொழுது கசப்பு தன்மை இருக்காது. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இதே போல் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிறணும். இந்த பாவக்காயில் இருக்கிற அந்த நீர் தன்மையெல்லாம் வத்திரும். பாருங்கள், இந்தளவுக்கு வத்தி வந்துருச்சு பாருங்கள். இதே போல் நம்ம சுருளை வதக்கிறதுனால கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது அந்த பாவக்காயில். உப்பு எதுவுமே நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது, வதக்கும் பொழுது சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே சுவை வந்துட்டு கூடுதலாக இருக்கும். நான் சொல்கிற இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க கூட இந்த பாவக்காய் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ என்ன 1 கிலோ போட்டால் கூட ஒரே நேரத்தில் முடிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு நம்ம இப்போ தாங்க சேர்க்கணும். பாவக்காயில் முன்னாடியே உப்பு சேர்க்கவே கூடாது. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நம்ம நார்மலாக புளிக்குழம்பு அதுக்கெல்லாம் செமப்போம் இல்லையா, அதே குழம்பு மிளகாய்த்தூள் தான். இதில் வந்துட்டு மஞ்சள், ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறது. இந்த ரெசிபி வந்துட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாச்சு மசாலா சேர்த்து. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த 1 கப் அளவுக்கு புளி தண்ணியை வந்துட்டு இந்த பாவக்காயில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா வைக்க வேணாங்க, இந்தளவுக்கு தண்ணியே போதுமானதாக இருக்கும். அந்த மசாலா வந்துட்டு வெந்தால் போதும். நமக்கு பாவக்காய் ஏற்கனவே 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு, அதனால இந்த மசாலா மட்டும் லைட்டாக வெந்தால் போதும். பாருங்கள், இந்த புளி தண்ணிலாம் நல்லா வந்துட்டு சுருண்டு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இதே போல் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்குறதும் சேர்க்காது உங்களோட விருப்பங்க. வெல்லம் சேர்த்தா சுவை வந்துட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். வெல்லம் மட்டும்தான் சேர்க்கணும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் சேர்க்கலாமான்னா சேர்க்கவே கூடாதுங்க. இந்த வெல்லத்தோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு பதம் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கணும். அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் தூவிக்கலாம். அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பாவக்காய் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக சுடு சாதத்தில் கூட இந்த பாவக்காய் தொக்கை வந்துட்டு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரத்தில் கசப்பான பாவக்காவை ரொம்ப சுவையான ரெசிபியாக மாற்றியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.